காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸில் தான் ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினேன்னு சொல்லலாம். முடிச்சுட்டு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை. அப்போது வந்து என்னோடய கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்திருக்கோம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஸ்டா என்டர்டெயின்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸில் தான் ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினேன்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும், இதே ஆடிட்டோரியமில் இந்த மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் ரோவில் உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பேன். யாரா இவன் சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படியும் பேசின காலங்கள்லேருந்து, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம், interest to create and to write stories. It started right here in this campus. இந்த கேம்பஸ்லேருந்தும் இந்த இடத்துலேருந்து என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் உள்ளே வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜில் என்னோட 2வது படம் வந்து அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ. ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கோரியோகிராஃபர் அப்சர், முகேஷ் மாஸ்டர், ஸ்டன் கோரியோகிராஃபர் மனோஜ் வைடி, சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா அண்ட் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதான் ரொம்ப பர்சனலாக நிறைய இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோட பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். அவங்க ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு தி என்டையர் லாட். சாரி, நான் எல்லாரையும் தனித்தனியாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. So yes, Bomb should be an interesting film. I hope you will all enjoy it and kude sikra theaters korom nanikira. So thank you for having me. I would not like to take more time. Viscom பத்தி 2 வார்த்தையா? நான் ஆக்சுவலாக விஸ்காம் பற்றி 2 வார்த்தை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை. அப்போது வந்து என்னோடய கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போகிறேன் வேற ஒரு காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன். அம்மா நானும் விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாடான்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு. இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டடா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு இருக்கு நான் சொல்லி காட்டுவேன். நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டராக என்னால் எக்யூப் ஆகிருக்க முடியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போகும்போது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானும் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேற விஷுவல் எடிட்லேருந்து ஃபோட்டோஷாப்லேருந்து எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கற்றுப்பேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாதி பேர் விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து இருக்காங்க. யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் நான் ரன் ஆகிறேன். இதுதான் விஸ்காமோட கதை. Anyway, so thank you so much to the entire students, to the staff and to SRM College and press media நண்பர்கள் எல்லாரும் வந்ததுக்கு இங்கே ரொம்ப நன்றி. And thanks to my entire cast and crew. And most importantly, last but not the least, my producers. நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு தான் வச்சுருந்தேன். கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்களோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சுதா மேம் அண்ட் சுகுமார் பாலகிருஷ்ணன். கண்டிப்பாக படம் நல்லா வரும், நம்புங்க. கண்டிப்பாக படம் பெரிய வெற்றி அடையும்னு நம்ம லெட்ஸ் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. டேக் கேர்.